ஸோ இவரு ஒரு ஆளா இல்ல 2 பேரும் இழுக்கிறோம், முடியுமான்னு பார்ப்போம். இழுங்க சார். ஆளுக்கு 50,000 வச்சுக்கலாம் சார். இழுங்க சார், நல்லா இழுங்க. ஸோ முடியாது, ஒன்றும் இல்லை. இந்த 3 ரூபா குவாலிட்டியும் சரி, இந்த 6 ரூபா குவாலிட்டியும் சரி, அதாவது 120 GSM சரி, 180 GSM சரி, நீங்க ஒரு டைம் கிழிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி கிழிச்சா நீங்களே ஒரு 1 lakh வாங்கிட்டு போகலாம் சார். இந்த நைலான் தார்பாய் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்கு, பண்ணைக்குட்டை, மீன் பண்ணை, இதுக்கு எல்லாமே யூஸ் ஆகுதுங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வண்டிகளுக்கு அதிகமா யூஸ் பண்றாங்க. இதோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 10 years above தான் இருக்கும் எல்லா சைஸுமே. சார் நம்ம தார்பாய் வந்து பாத்தீங்கன்னா 3 ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 3 அடிக்கு 3 அடியில இருந்து நீங்க எவ்வளவு என்ன கஸ்டமைசேஷனாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க 3000 அடி கேட்டாலும் எங்கனால பண்ண முடியும். ஸோ அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி ஃபுல்லாவே இருக்கு. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பரா இருக்கா சார். உங்களை பத்தியும் உங்களுடைய கம்பெனி பத்தியும் நம்முடைய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிருங்க சார். சார் நம்ம கம்பெனி நேம் எவர்கிரீன் தார்பாய் இண்டஸ்ட்ரீஸ்ங்க. நம்ம கம்பெனி வந்து லொகேட்டட் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சின்னியம்பாளையங்கிற ஏரியால லொகேட் ஆயிருக்குங்க, ஆர்ஜி புதூர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் HDP தார்பாலின், நைலான் தார்பாலின், இந்த ரெண்டுமே மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஃபுல் குவாலிட்டியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. தார்பாலின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டடுங்க. இம்போர்ட்டட் ரோல் இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து என்ன கஸ்டமைசேஷோ அதுக்காக நம்ம பண்ணி எல்லா கடைகளுக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. பிளஸ் அக்ரிகல்ச்சர் யூஸுக்கும் நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. தார்பாலின் பொறுத்த வரைக்கும் என்ன சைஸ்ல இருந்து கிடைக்கும் சார்? சார் நம்ம கிட்ட தார்பாய் வந்து பாத்தீங்கன்னா 3 அடிக்கு 3 அடியில இருந்து நீங்க எவ்வளவு என்ன கஸ்டமைசேஷனாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க 3000 அடி கேட்டாலும் எங்கனால பண்ண முடியும். ஸோ அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி ஃபுல்லாவே இருக்கு. ஸோ என்ன சைஸ்னாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சரிங்க சார். உங்ககிட்ட என்ன GSல இருந்து கிடைச்சிட்டு இருக்கு சார்? நம்ம கிட்ட தார்பாலின்ல வந்து 2 டைப்ஸ்ங்க. ஒன்னு PVC கோட்டடுங்க, நைலான் தார்பாலின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து HDP தார்பாலின். ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. சார் நைலான் தார்பாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 GSM இருக்குங்க. 750, 650 பிளஸ் வந்து 550, 3 GSM நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்றோம். இந்த நைலான் தார்பாய் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்கு, பண்ணைக்குட்டை, மீன் பண்ணை, இதுக்கு எல்லாமே யூஸ் ஆகுதுங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வண்டிகளுக்கு அதிகமா யூஸ் பண்றாங்க. இதோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 10 years above தான் இருக்கும் எல்லா சைஸுமே. 550 GSM வரைக்கும் 10 years above தான் இருக்கும். குவாலிட்டி வந்து பக்கா குவாலிட்டிங்க இது. அதே மாதிரி HDP தார்பாலின் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கிட்டத்தட்ட 12 வெரைட்டி ஆஃப் GSMல இருக்குங்க. சார் இது வந்து பாத்தீங்கன்னா 350 GSMங்க. ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஒயிட் இருக்கும், ஒன் சைடு வந்து ஆலிவ் கிரீனுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுவும் சேம் 350 GSM, ஃபுல்லி ஆலிவ் கிரீனுங்க. அதே மாதிரி இது 250 GSM, ஃபுல்லா பிளாக்குங்க. ஸோ இது 200 GSM, ப்ளூ கலருங்க, ஸ்கை ப்ளூம்பாங்க. அதே மாதிரி இது வந்து 180 GSMங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல தான் வரும் சேம். அதே மாதிரி இது 160 GSMங்க. இது ப்ளூ கலர்ல தான் வருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் பண்ணைக்குட்டைக்கு, கோழி பண்ணைக்கு வந்து அதிகமா யூஸ் பண்ணாங்க. நேச்சுரலுங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கை தெரியுங்க, துளிங்கோட தண்ணி உள்ள போகாதுங்க. இது அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா கோழி பண்ணைக்காக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து 160 GSMங்க. இது 120 GSMங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பண்ணைக்குட்டைக்கு வந்து 120 பிளஸ் 180 ரெண்டுமே போடுறாங்க. இது அதிகமா யூஸ் ஆயிட்டு இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் வித் சில்வருங்க, 120 GSMங்க. இதுவும் கோழி பண்ணைக்கு அதிகமா யூஸ் பண்ணாங்க. 120 GSMங்க. சைடு மறைக்கிறதுக்காக எல்லோ கலர் யூஸ் பண்ணாங்க. இது ஃபுல்லா HDP சார்? ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே HDP மெட்டீரியல்ஸ். சரி சரி சார். உங்களுடைய தார்பாலின் வந்து என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? சார் நம்ம தார்பாய் வந்து பாத்தீங்கன்னா 3 ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 3 ரூபாய்க்கு வந்து ஒண்ணு இல்ல, ஒரு 3க்கு 3 தார்பாய் கேக்குறீங்க. 3க்கு 3ன்னு பாத்தீங்கன்னா 9 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. 27 ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பீஸ் வந்து 27 ரூபால இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க தார்பாய். ஸோ 3 அடி, அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 3 ரூபாங்க. இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பிரைஸ். இதுல இருந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைலான் தார்பாய் வரைக்கும் நமக்கு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்க. இப்போ 3 ரூபாய்க்கு வாங்குறாங்க இல்லைங்களா, அதோட குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குங்க சார்? நீங்க கிழிக்கவே முடியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ட்ரை பண்ணி கிழிச்சாலும் கிழிக்க முடியாதுங்க. சரி ஓகே, ஒரு கட்டிங் போட்டு நீங்க உள்ள கை விட்டு கிழிச்சா கூட கிழிக்க முடியாதுங்க. அப்படி ஏதாச்சும் ஒரு வேலை கிழிச்சிங்கன்னா நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்களோ அந்த தார்பாய் பிளஸ் 1 lakh உங்களுக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டின்னு சொல்ல வரேன். குவாலிட்டிக்கு அசூரன்ஸ் கொடுக்குறீங்க? கண்டிப்பா அசூரன்ஸ் கொடுக்கும். சரி, இப்போ ஜென்ரலா வந்து தார்பாலின் வந்து UV ப்ரொடெக்ஷன் சொல்றாருங்களா? ஆமாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி? சார் நம்ம தார்பாலினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 100% விர்ஜின் சார். விர்ஜின் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா எதுவுமே ரீப்ராசஸ் சைக்கிள் மெட்டீரியல் வந்து எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் 100% கிரானுல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம். ரெண்டாவது UV ட்ரீட் பண்ணியிருக்கணும். எந்த ஒரு தார்பாயா இருந்தாலும் UV ட்ரீட் பண்ணியிருக்கணும். எல்லாமே UV ட்ரீட் பண்ணியிருக்குங்க. UV ட்ரீட் பண்ண தார்பாய் மட்டும்தான் நின்று பேசுங்க. 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் வரது எல்லாமே UV ட்ரீட் பண்ண மெட்டீரியல் மட்டும் தான் நிற்கும். UV வந்து எதுக்காக ட்ரீட் பண்ணணும்னா வெயில் மழை எல்லாத்துக்குமே அந்த UV ப்ரொடக்ஷன் வந்து காப்பாற்றும். உங்களுக்கு இந்த தார்பாயை வந்து காப்பாற்றும். ஸோ அதுக்காக தான் நம்ம UV ட்ரீட் பண்றோம். அந்த UV ட்ரீட் பண்றதுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம்.
ஸோ அது நம்ம கிட்ட இருக்க எல்லா மெட்டீரியலுமே யூவி ட்ரீட் மெட்டீரியல் தான். சார் உங்களுடைய தார்பாலினுக்கு எவ்வளவு வருஷம் சார் வாரண்டி கொடுக்குறீங்க சார்? சார் நம்மளுடைய தார்பாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ்ல இருந்து அரௌண்ட் 10 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வாரண்டி கொடுக்குறோம். பேஸ்டான ஒவ்வொரு ஜிஎஸ்எம் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ 120 ஜிஎஸ்எம் ஸ்டார்டிங் 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அப்படியே ஜிஎஸ்எம் இன்க்ரீஸ் ஆக வாரண்டி இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ அதே மாதிரி நைலான் தார்பாயெல்லாம் 10 வருஷம் டு 15 வருஷம் வரைக்குமே நம்ம 760 ஜிஎஸ்எம்லாம் 12 வருஷத்துக்கு மேல நம்ம வாரண்டி கொடுக்குறோம். ஸோ அந்த அளவு குவாலிட்டியா இருக்குங்க. ஜிஎஸ்எம் கூட வாரண்டி கூடும் இல்லைங்களா? ஜிஎஸ்எம் கூட வாரண்டி கூடும். மீறி போனால் ஒவ்வொரு ஜிஎஸ்எம் டிஃபரன்ஸ் ஒரு 6 மாசம் டிஃபரன்ஸா வருங்க. ஸோ ஒரு 120 ஜிஎஸ்எம் 2 இயர்ஸ் வருதுன்னா ஒரு 160 ஜிஎஸ்எம் வந்து பாத்தீங்கன்னா 2.5 இயர்ஸ் இந்த மாதிரி அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த திக்னஸ்னால ரொம்ப அதிகமான லைஃப் வரும்னால எதுவுமே கிடையாதுங்க. யூவி ட்ரீட் பண்ணியிருக்கணும், 100% விர்ஜினா இருக்கும். இந்த மெட்டீரியல் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் நிற்கும். சரி சார், இப்போ தார்பாலியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ல இருந்தா நல்லது, இந்த கலர்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? அப்படி எதுவுமே கிடையாதுங்க. கலர்ஸுக்கும் குவாலிட்டிக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. கலர்ஸ் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே எல்லா கலரும் என்னன்னாலும் யூஸ் பண்ணலாம். விர்ஜினா இருக்கணும், யூவி ட்ரீட்டடா இருக்கணும் மெட்டீரியல். நம்மளது எல்லாமே யூவி ட்ரீட்டட் விர்ஜின் மெட்டீரியல். ஸோ இப்போ ஒரு லைவாவே நீங்க பார்க்கலாம் சார். சரி பாத்துருவோம். ஓகே சார், நீங்க இப்படியே கிழிச்சு பாருங்க, கிழிக்க முடியுமான்னு. அது இப்படி கிழிச்சு பாக்குறேன். இது வந்து 180 ஜிஎஸ்எம்ங்க. இன்னும் முடியல. இந்த மாதிரி சீக்கிரம் கிழிக்க முடியாது. ஆக்சுவலா எந்த ஒரு தார்பாயும் கிழிக்க முடியாது. இது வந்து 180, இது 120. பாத்துங்க 120 கிழிச்சு காமிக்கிறேன். இப்போ கேமரால தெரியும் நினைக்கிறேன். இது 120 ஜிஎஸ்எம். ரொம்ப டஃபா தான் இருக்கு. சரி, இவருக்கு நாம ஒரு ஹெல்ப் பண்றோம். என்னன்னா ஒரு கட்டிங் போட்டு கொடுக்குறோம். சோ அதே நாச்சு கிழிச்சிருவாரா அப்படிங்கிற ஒரு இல்ல, நீங்க 1 லட்சம் ரூபாய் சொன்னீங்க இல்லையா, அதனாலதான் பாக்குறேன். சோ அந்த 1 லட்சம் அவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக ட்ரை பண்றாரு. ஒரு கட்டிங்கே நான் போட்டு கொடுத்துறேன், இதை கிழிச்சாலும் நான் 1 லேக் தரக்கு ரெடி அப்படின்னு சொல்றேன் சாரிட்ட. சோ அவர் ட்ரை பண்றாரு. பாருங்க, இந்த இடத்துல கட்டிங் போட்டே கொடுத்துருக்காரு. சோ இவரு ஒரு ஆளா இல்ல, 2 பேரும் இழுக்கிறோம். முடியுமான்னு பாப்போம். இழுங்க சார். ஆளுக்கு 50,000 வச்சுக்கலாம் சார். இழுங்க சார், நல்லா இழுங்க. சோ முடியாது. சோ 2 பேருக்கு சேர்ந்து கிழிச்சாலும் கூட முடியாது. சோ குவாலிட்டி வந்து 180 பாத்தீங்க அப்படின்னா செம்மையா இருக்கு. இது சேம் 120. அது 180 ரொம்ப ஹெவின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. 120 சேம் ஸ்ட்ரென்த் தான் கொடுக்கும். அதை விட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்தாலும் கிழிக்க முடியாது, உங்களால கன்ஃபார்ம் கிழிக்க முடியாது. அதையும் டெஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். சோ கண்ணு முன்னாலே கட்டிங் போடுறோம். சோ கட்டிங் போட்டா கிழிக்கிற வந்து சிங்கிளா நான் வந்து கிழிச்சு காமிக்கிறேன். முடியல சார், திரும்ப ட்ரை பண்ணுவோம். இருங்க சார். சோ முடியாது. சோ 120 கிழிக்க முடியாது, 180 கிழிக்க முடியாது. பண்ண கூட்டைக்கு இது தாராளமா நீங்க போடலாம் சார். நீங்க தார்பாலின் தவிர வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பண்றீங்களா சார்? தார்பாலின் இல்லாம நம்ம வந்து வீடு மேட் மேனுஃபேக்சரிங் பண்றோங்க. வீடு மேட்டுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்னன்னா களை வராம இருக்கிறதுக்காக தோட்டத்துல போடுறதுங்க. ஸோ நம்ம பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா டப் டாப்ஸுங்க. வீடு மேட் வந்து சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டரு, 1.2 மீட்டரு, 1.5 மீட்டர், 2 மீட்டர்ஸ் 4 வெரைட்டியில இருக்குங்க. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அகலம் வந்து இதுதான், லென்த் வந்து 100 மீட்டர். ஸோ 4 விதமான சைசஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தார்பாலினோட ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அசோலா பெட்டு, வெரிமி பெட்டு, க்ரோ பேக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, இப்போ தார்பாலின் ஆர்டர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்லைன்ல பார்த்துட்டு எவ்வளவு நாள்ல கஸ்டமர் கையில கிடைக்கும் சார்? இப்போ கஸ்டமைசேஷனா கேட்கறாங்களே வச்சுக்கோங்களேன், அவங்க பண்ணை குட்டை அளவு வந்து ஒரு அளவு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கும். அவங்களுக்கு வந்து எத்தனை நாள் வந்து கையில கிடைக்கும் சார்? சரி, நம்ம எந்த ஒரு தார்பாய் ஆர்டர் வந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸா இருந்தா அன்னைக்கே வந்து வாங்கிட்டு போயிடலாம். நீங்க மேக்ஸிமம் அன்னைக்கே டெஸ்பேச் பண்ணிடுவோம். நேரில் வந்து கூட வாங்கிட்டு போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பெரிய தார்பாய் இல்லை பல்க் ஆர்டர்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் இல்லைன்னா 2வது நாள் அனுப்பிச்சுட்டுவோம். மேக்ஸிமம் நைட் ஷிஃப்ட் எல்லாமே ஓடும் உங்களுக்கு. ஸோ அதனால எங்களுக்கு ஆர்டர் கெப்பாசிட்டி ஃபுல்லா இருக்கு. எவ்வளவு நாளும் கொடுக்கலாம், அடுத்த நாளே வாங்கிட்டு போகலாம் நீங்க ஆர்டர். பேன் இந்தியா டெலிவரி கொடுக்குறோம். தார்பாயை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆர்டர் எங்க இருந்தாலும் பண்ணிக்கலாம். பேன் இந்தியா டெலிவரி கொடுக்குறோம். பார்சல் சர்வீஸ் VRL, KPN, MSS, A1 இந்த மாதிரி பார்சல் சர்வீஸ்ல எல்லா பக்கமே அனுப்பிச்சிடுறோம். சார் உங்ககிட்ட ஜென்ரலா வந்து கஸ்டமர்ஸ் அதிகமா கேட்குற சைஸ் என்ன சைஸுங்க சார்?
ஸோ மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் எல்லாமே கலந்து தான் கேட்பாங்க. அதிகமா அந்த 24x18ங்கிற சைஸ் வந்து அதிகமா அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் கேட்பாங்க. இது இல்லாம வண்டிகளுக்கு தார்பாய்களுக்கு அந்த டாடா ஏசி இதுக்கெல்லாம் வந்து அதிகமா கேட்பாங்க. ஸோ அதிகமா கேட்கற சைஸ் ஸ்பெசிஃபிக்கா எதுவும் கிடையாது, பட் எல்லா சைஸுமே கேட்கறாங்க. சார் இந்த தார்பாலின் எப்படி சார் நாங்க வாங்குறதுக்கு? சார் இப்போ நீங்க தார்பாலின் வாங்கணும்னா நீங்க சேல்ஸ் டீம் இருக்கீங்க. ஸோ நீங்க சேல்ஸ் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ சேல்ஸ் நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கன்னா இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பிச்சுக்குவாங்க. ஸோ நீங்க ஆர்டர் வந்து த்ரூ ஃபோன் கால்லேயே நீங்க பண்ணிடலாம், இல்லை கம்பெனிஸ் வந்து மெயில பிஓ கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எங்க இருந்தாலும் வாங்கலாம். கடைக்காரங்க டைரக்டா ஃபோன்லயே கொடுத்துறாங்க ஆர்டர்ஸ். நீங்க எங்க நின்று ஆர்டர் கொடுத்தாலுமே நம்ம அனுப்பிச்சுடலாம். பேன் இந்தியா டெலிவரிங்க. எல்லா பார்சல் சர்வீஸுமே நம்ம அனுப்பிச்சுடுறாங்க, இன்க்ளூடிங் விஆர்எல், எம்எஸ்எஸ், கேடிஎன், A1 பார்சல் சர்வீஸ், எல்லா பார்சல் சர்வீஸ் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அந்த பார்சல் சர்வீஸ் நாங்கள் அனுப்பிச்சுடுவோம். பேன் இந்தியா டெலிவரிங்க. இந்த வீடியோல ஒரு தார்பாலினுடைய குவாலிட்டியை எப்படி பார்த்து வாங்கணும், ஸோ என்ன மாதிரி தார்பாலின் வாங்கினா உங்களுக்கு வந்து லைஃப் கூட வரும், ஸோ இது எப்படி தயாரிக்கிறாங்க எல்லாமே டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த தார்பாலின் பற்றி டீட்டெயில் வேணும்னா ஸ்கிரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.